Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். கண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 5th சாப்டர். அதில் நம்ம எக்ஸாம்பிள் 516 பார்க்க போகிறோம். கண்ணு நல்லா பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 516. இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபுலாவுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வித் ஃபோக்கஸ் அவன் கொடுத்துருக்கான். ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்கான்? -√2, 0ன்னு கொடுத்துட்டான். அண்டு டைரக்ட்ரிஸ் x = √2. கண்ணு இதுவும் எக்ஸோடைய வேல்யூ தான், இதுவும் எக்ஸோடைய வேல்யூ தான். இது எக்ஸ் வந்து -√2ல் இருக்குது, இங்கே எக்ஸு +√2ல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று லெஃப்ட் சைடு, இன்னொன்று ரைட் சைடு. இதை பார்த்தோன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கண்ணு ஃபோக்கஸ் வந்து என்ன மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம படம் எங்கே வரும்? லெஃப்ட் சைடு வந்துடும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா ராஜா? ஃபோக்கஸ் வந்து மைனஸில் இருக்குது, டைரக்ட்ரிஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நம்ம படம் வந்து 0,0 வழியாக தான் போகும். புரியுது? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. பார்த்துக்கோ, இது மைனஸில் இருக்கிறதுனால படம் வந்து நம்ம என்ன பெரபோலா ஓப்பன் லெஃப்ட் சைடு. புரியுதா தங்கம்? அதில் ஃபோக்கஸ்ஸு -√2, 0 போட்டோம். டைரக்ட்ரிஸ் அவன் கொடுத்தது என்ன? டைரக்ட்ரிஸ் கொடுத்துருக்கோம் x = அவனே கொடுத்துட்டான், x = √2ன்னு கொடுத்துட்டான். இப்போ நமக்கு இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் சாமி. வெர்டெக்ஸில் இருந்து ஃபோக்கஸ்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? a டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி வெர்டெக்ஸில் இருந்து டைரக்ட்ரிஸும் a டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்போ பாரு, இதிலிருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? √2 டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ a = √2 தீர்ந்து போச்சு. அப்போ பெரபோலா ஓப்பன் லெஃப்ட் சைடு, வெர்டெக்ஸு 0,0. அப்போ வெர்டெக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன? 0னா இது h, இது வந்து k. அப்போ ஹென்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபோலா என்ன போடுவோம்? y² பர் வெர்டெக்ஸ், இதில் இல்லை k. அப்போ y - k அப்படின்னு போட்டால் k 0 ஆயிடுது, ஹெச்சும் 0 ஆயிடுது. அப்போ அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. y² = -4ax. சாமி இந்த மைனஸை விட்டுறக்கூடாது. ஏன்? எக்ஸு நம்ம லெஃப்ட் சைடு போட்டிருக்கிறோம் ராஜா. அப்போ கண்டிப்பாக எக்ஸு மைனஸில், அப்போ y² = ஆரம்பிக்கணும். அப்போ y² = -4ax. இது புரியுதா தங்கம்? நான் படம் வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன். அப்போ லெஃப்ட் சைடு ஓப்பன்னா எக்ஸ் மைனஸ்ஸு. அப்போ எக்ஸ் மைனஸ்னால் நம்ம ஈக்குவேஷன் எதில் ஆரம்பிக்கணும்? y². அப்போ நமக்கு வெர்டெக்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ ஒய்க்கு பக்கத்தில் கேவும் 0, எக்ஸில் இருந்து ஹெச்சும் 0. அப்போ தேர்ஃபோர் y² = -4ax. அப்போ y² = -4, a பாரு √2. அப்போ √2x. இப்போ இது புரிஞ்சுதா சாமி? உனக்கு ரொம்ப ஈஸி. இந்த போட்டோம்னா பேசிக் ஃபார்முலா போட்டிங்கனாவே நீ போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட் சைடு இருந்தால் நம்ம பேசிக் ஃபார்முலா என்ன போடுவோம்? ஃபோக்கஸ் அவன் கொடுத்துருக்கிற ஃபோக்கஸ்ஸு -√2, 0வா? அப்போ நம்ம ஃபார்முலா பிரகாரம் என்ன போடுவோம்? -a, 0ன்னு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணிப்பாரு. அப்போ மைனஸ் சரியாக போச்சு. a வந்து √2. இவ்வளோ தான். ஏவை கண்டுபிடிக்கிற சாமி உன்னோடைய ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுற. இவ்வளோ தான். லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். புரிஞ்சுதா ராஜா? இவ்வளோ தான். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தெரியலன்னா கேளுங்க.